ஏண்டி உங்க அண்ணன் ஊரெல்லாம் பயாஸ்கோப் காட்டிட்டு திரியிறானே, எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு. இங்க வந்திருக்கலாமல்லடி. நம்ம ஊர்ல ஒத்த மாட்டு வண்டி ஓட்டுறதுக்கே சிரமப்படுறாங்க, அது எப்படி நீங்க அனாவசியமா ரெட்டை மாட்டு வண்டி ஓட்டுறீங்க? அந்த சாமர்த்தியம் எல்லாம் பிடிக்கிற சாட்ட கம்பளம் இருக்குது. வாமா வெண்ணக்கார வேணி, வெயில சுத்தி நெய்யா உருகிட்ட. அம்மா வெண்ணெய் கொண்டு வர சொன்னாங்க. கொண்டாடி, சுத்தமானது தானே? பார்த்தாலே தெரியுதே, சுத்தமா தான் இருக்கும். கலப்படம் எதுவும் இல்லையே? இல்லம்மா, ஐயா கிட்ட வேணா காட்டு. எங்கடி போற? இங்கே இரு. குழந்தை காட்ட வருது வேண்டாங்கிறிய. சுத்தம். எவ்வளோடி காசு? போன மாசம் கொடுத்ததே கொடுங்க. இரு எடுத்துட்டு வரேன். வேண்டாம், உன் காசு அப்புறமா வாங்கிக்க. முதல்ல இடத்த காலி பண்ணு போ. இனிமே வீட்டு பக்கம் வராது, அடுத்த மாசம் 5000 வந்து வாங்கிப்பாரு. மூத்தவங்கள மாதிரி என்ன இருக்க சொல்றீங்களா? அவங்க ஏமாளியா இருந்ததுனால தான் நான் வந்தேன். இன்னொருத்தி வர்றதுக்கு நான் ஏமாளியா இருக்க மாட்டேன். வண்டி வந்துருச்சு. அமெரிக்காக்காரன் ஆள் இல்லாம ரேக்கெட் நரம்புறது அதிசயம் இல்ல முதலாளி. ஆளே இல்லாம நம்ம மாட்டு வண்டி வருது, இதுதான் அதிசயம். பழக்கப்படி மளிகை சாமான்கள்லாம் அனாதையாவே வந்திருக்கு. ஏன் சலிச்சுக்கிற? அனாதை ஒண்ணு வரல, ஆளோட தான் வந்திருக்கு. வழக்கம் போல 5 தெருவுக்கு அந்த பக்கம் நிப்பாப்ல. எப்படியோ வீட்டுக்கு அவனுக்கு சாமான வந்துருச்சுல்ல. இதுவும் உங்க வீடு தானே? ஏன் இந்த வீட்டுக்கு அவன் வரக்கூடாதா? இத பாருங்க, அவன் மூத்தவங்கள தாயா மதிக்கிறான், அதுக்கு சந்தோஷப்படுறேன். அதுக்காக என்ன நாயை விட கேவலமா நடத்தணுமா? நீ ஏன் அப்படி எடுத்துக்கிற? அனாதையா அந்த ரங்கன் எடுத்தவ பாஸ்து கட்டு வளர்த்துட்டா.